நல்லா இருந்தது. லைக் எப்படி சொல்றது, ஒரு அகதியா வந்து ஒரு குடும்பத்தையே பில்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காமெடி லைக் எப்படி சொல்றது, ரொம்ப சீரியஸா இல்ல. ஒரு குட்டி பையனை வச்சுதான் அந்த காமெடி நிறைய மூவ் ஆயிருக்கும். நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. எப்படி சொல்றது, ஏன்னா ஒரு ஃபீல் பண்ணி இது பண்ற மாதிரி சாங்ஸ் தான் இருந்தது. பெருசா ரொமான்டிக் சாங்ஸ் குத்துப்பாடம் மாதிரிலாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப்க்கு ஏதாவது லேக் ஆச்சா? போரிங்லாம் இல்லைங்க. சீரியஸா படம் நல்லா மூவிங்ல இருந்தது. எப்படி சொல்றது, லைக் எந்த இடத்துலயும் லேக் இல்லாம அழகா கொண்டு போயிருந்தாங்க. மோர் ஓவர் எப்படி சொல்றது, கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரிலாம் இல்ல. செம்ம கண்டினியூஷன் சூப்பரா இருந்தது. இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ், அந்த நீங்க சொன்ன அந்த தம்பி, சின்ன தம்பி யாருன்னு தெரியல எனக்கு. ஆனா ரெண்டும் நல்லா ஆக்ட் பண்ணாங்க. அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவரும் நல்லா ஆக்ட் பண்ணாரு. மெயினா நம்ம பாஸ்கர் சார், அவருக்கு ஏற்ற மாதிரி பிச்சு உதறிட்டார். அந்த அருமையான அந்த அது என்ன சொல்றது, ஒரு காமான நடிப்பு. அவர் வந்து நம்ம கமல்ஹாசன் ஐயா கூடலாம் நடிப்பார். அந்த இதை வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அது அபிமானம் படத்தில் ஆக்ட் பண்ணார்ல, அவர் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. டோட்டலி எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்ப அருமையான படம். வந்து நல்லா இருக்கு. இன்னொரு தடவை படம் பார்க்கணும் போல இருக்கு. பெஸ்ட் படம். சசிகுமார் நடிச்சதுல பெஸ்ட் படம் இதுதான். நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? நல்லா இருக்கு. என்னோட ஊர் இந்த மயிலாடுதுறை வந்தாலும் திருப்பி அந்த படத்தை நான் பார்ப்பேன். ஓகே ஓகே, நல்லா இருக்கு படம். படம் வந்து ஸ்ரீலங்கா ஸ்டோரி. சசிகுமார் சார் படத்தை வந்து பார்க்கறது வந்து நம்ம பொறுப்பும் கடமையும் இருக்கு. இந்த படம் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டோரிங்கிறதுனால ஃபேமிலியோட ஸ்ரீலங்கா போய் கூட பார்த்துட்டு வரலாம். அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. நம்ம குட்டி பையன் கமலேஷோட நடிப்பு வந்து பயங்கரமா இருக்கு. சிம்ரன் மேமும் நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம சசிகுமார் சார் வந்து பயங்கரம். படம் வந்து சூப்பர். படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே பாக்குற மாதிரி இருந்துச்சு. நல்ல படம், சூப்பரா இருக்கு. கிட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? கிட்ஸ் நல்லா காமெடியாவும் இருக்கு, சென்டிமெண்டாவும் இருக்கு, நல்லா அழகா இருக்கு. இல்ல படம் டைம் பாஸா போயிட்டே இருக்கு, போர் அடிக்கல, ஸ்லோவா போல, நல்லா போயிட்டே இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம். ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம். சிம்ரன் வேற லெவலா நடிச்சிருந்தாங்க. ஓகே ஓகே. கிட்ஸ்க்கு எல்லாம் பிடிக்குமா? கிட்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. காமெடி எதுவும் இருந்துச்சா? எல்லாமே காமெடி தான், வெறும் காமெடி தான். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியோட வந்து பார்த்ததுக்கு எல்லா சர்க்கிளுக்கும் ரொம்ப நல்லா ஒரு சாங்ஸ் வந்து தனியா காட்டாம படத்தோட காட்டினதுனால ஒன்னும் போர் அடிக்கல. தீம் வந்து ஃபேமிலி ஓரியன்டா இருந்தது. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப்க்கு ஏதாவது லேக் ஆச்சா? ஒரு மாதிரி போரிங்கா இருந்துச்சா? லாக்கிங்கும் இல்லைங்க, போரே இல்ல. சீன் பை சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஓகே. ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் வேற எந்த படத்துலயும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இது இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் புதுசா ஜாலியா இருக்கு மேடம். இப்ப ஜாலியா இருந்தது. டைம் பாஸ் ஆச்சு, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. காமெடியா இருந்துச்சு. காமெடியா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா கொஞ்சம் டீசெண்டா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு சாங்ஸ்? சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் பிடிக்கும். ஓகே, மோசம் இல்ல, நல்லா இருந்தது. ஃபேமிலிஸ்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கிட்ஸ்க்கு எல்லாம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கலாம். சரி, படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப்க்கு ஏதாவது லேக் ஆன மாதிரி இருந்ததா? போரிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, டோட்டலி நல்லா தான் இருந்தது. படம் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா காமெடியா இருந்துச்சு. அங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்துட்டு இங்க எப்படி செட்டில் ஆகுறாங்க, பிரச்சனை இல்லாம எப்படி சந்தோஷமா வாழ்றாங்க. காமெடி எல்லாம் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. பழக்கம் தெரியும். வெளிய பேசாடி. பிடிச்சிருக்கா? என்ஜாய் சூப்பரா இருந்துச்சுங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? ஐயோ